ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீக்கங்காய் வச்சு சூப்பரான ஒரு பொடி மாஸ், பீக்கங்காய் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்ல கலர் மாதிரி வந்ததும் வெங்காயம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/4 கிலோ அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சு பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு அடுப்பை நீங்கள் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காயிலிருந்தே தண்ணி இட்டுருக்கு பாருங்கள். இப்போ காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை காய் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி விட்டிங்கன்னா காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதில் உடச்சி விட்ட முட்டையை சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா ஓரமாக தள்ளி விட்டுட்டு சென்டரில் நம்ம உடச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ செய்கிறது ரொம்ப ஈஸி. மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சப்பாத்தியில் உள்ளே வச்சு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.